Hello friends, welcome to Foods of India. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்பியான உளுந்த வடை எப்படி ரெடி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். உளுந்த வடை ரெடி பண்றதுக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துப்போம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி போட்டுப்போம். இது போட்டாதான் வடை நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். 2-3 தடவை தண்ணியில நல்லா கழுவி எடுத்துப்போம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சோம்னா வடை எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரம் ஆச்சு, உளுந்து நல்லா ஊறிட்டது. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இது கூடவே வடைக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். இப்போ ஒரு கிரைண்டரில் போட்டு தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிப்போம். 1/4 பாகம் அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைபடட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஒரு 2 தடவை தண்ணி தெளிச்சிக்கணும். அப்பப்போ கைனால் மாவை இந்த மாதிரி தள்ளி விடணும். இப்போ 1/2 பாகம் அரைச்சிட்டது. கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா மிதக்கணும். பாதி மாவு தண்ணியில் மூழ்கி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா அரைச்சிப்போம். இப்போ தண்ணியில் போட்டு பார்ப்போம், நல்லா மிதக்குது. இதான் உளுந்த வடைக்கு தேவையான பதம். இந்த டைம் நம்ம மாவு அள்ளிடணும். பழைய மாடல் கிரைண்டர்லாம் உளுந்து எவ்வளோ நேரம் அரைப்பட்டாலும் உளுந்து அமுங்காது, நல்லா எழும்பியே இருக்கும். இப்போ உள்ள டேபிள் டாப் கிரைண்டர்லையும் மிக்சிலையும் நம்ம அரைச்சோம்னா அது சீக்கிரமே ஹீட் ஆயிரும். அப்போ உளுந்து கொஞ்சம் நேரம் ஆயிட்டாவே பொங்காமல் அமுங்க ஆரம்பிச்சிடும். கிரைண்டரோட மாடலை பொறுத்து 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அரைச்சாவே போதும். வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட உளுந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. உளுந்த மாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டுப்போம். இது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி சிறு துண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா 2, நம்ம காரத்துக்கேற்ப கூட்டி குறைச்சிக்கலாம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கைனால் மசித்தோம்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். அப்போ மாவோடு சேர்த்து பிசைகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டனால இதுக்கு இப்போ உப்பு போடணுங்கிற தேவை கிடையாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடையாக தட்டி எடுத்துருவோம். வடை தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுக்கும்போது கையில் தண்ணியை தொட்டுட்டு எடுக்கணும். அப்போ தான் உளுந்து நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அதை தட்டிக்கணும். கூடவே நடுவில் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கணும். இலையிலேருந்து இந்த மாதிரி எடுத்து உடனே எண்ணெயில் போட்டுறணும். இந்த மாதிரி ஷீட்லையும் நம்ம போட்டுக்கலாம். இலையில் எந்த மெத்தடில் போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் மாவை எடுக்கும்போது கையில் தண்ணியை தொட்டு எடுக்கணும். இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் தவிர மீதி எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் இப்படி வடை தட்டி போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கையில் கூட டைரெக்டாக அப்படி போடலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நம்ம வடை தட்டி போட்டுக்கணும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வடையை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் வடை நல்லா வேகும். வடை இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எண்ணெயிலேருந்து வடையை எடுத்துடணும். இந்த மாதிரி வடைகள்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி குழியான இருப்பு சட்டி இல்லாமல் இந்த மாதிரி அகலமான இருப்பு சட்டி இருந்துச்சுன்னா வடை போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய வடையும் போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்து கோல்டன் கலர் ஆகிட்டது. இப்போ நம்ம எல்லா வடையும் நம்ம எடுத்துருவோம். இதே மெத்தடில் மீதி இருக்க மாவையும் நம்ம இந்த மாதிரி வடையாக தட்டி எடுத்துப்போம். நம்மளோட உளுந்த வடை நல்ல கோல்டன் கலரில் இருக்குது, அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி உளுந்த வடை நல்லா சூடாக மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா எத்தனை வடை சாப்பிட்டோன்னு நம்மளுக்கே கணக்கு தெரியாது. அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் உளுந்த வடை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.